அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேடையில் ரொம்ப அழகான இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. முப்பத்தியாளர்கள் எல்லார் முன்னிலையிலையும் இந்த படம் இதை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, ஏழுக்கடல் ஏழுமலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோடய பட்டியலில் எப்போவுமே இருக்கிற பாடல்கள். கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளோ ஒரு கவிதை. அதில் அவர் தமிழ் கவிதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேனாலும் இந்த வரி அழகாகிடுச்சு, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாகிடுச்சு, ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அவருக்கு அப்படி ஆரம்பித்த அந்த திங் அதிலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேறு ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேறு ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்டலாக ஏதாவது கவிதையாக வந்துட்டால் கூட, ஐயோ இது கவிதையாக இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் நான் வேறு மாதிரி பண்ணுறேன், வேறு மாதிரி என்னோட விஷனே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலாக வேறு ஒரு ஜானாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனார். எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பித்து அப்புறம் முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டில் ஒரு 19 பாட்டு படத்தில் இருக்குது. ஸோ அந்த 19 பாடல்களும் அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் எப்படி அவர் என்னை ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை அப்படியே என்னோடய கையை பிடிச்சி அவர் எழுதினார். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டால் கூட அந்த படம் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும். யார் மேலே இருக்கா, யார் கீழே இருக்கா, எவ்வளோ ஆங்கிளில் மலை இருக்குது, இப்படி தான் இந்த முழு படத்தில் இருக்கிற பாடல்கள் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதில் இருக்கும். இந்த பாடல்கள் சில நாள் உட்காந்து ஒரு 5 பாடல்கள் எழுதுவோம், அடுத்த நாள் ஒரு 8 பாடல்கள் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம். சந்தோஷ் உடனே அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவார். சந்தோஷ் ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர். ஸோ அவரோட மியூசிக் இதில் இருக்கிற வெரைட்டி அது சொல்லும். ஏன்னா ஒரு 19 பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாடகர்களும் ரொம்ப அழகான பாடகர்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் ஒன்று ராம் சார் சொல்லுவார் யார் யாருன்னா வரப்போகிறாங்கன்ட்டு. சித்தார்த் நான் கண்டிப்பாக அவரை பாராட்டணும். இன்றைக்கி பாட்டு மட்டும் இல்லை, மறுபடி நீ பாட்டும் அவர் ஏழுக்கடல் ஏழுமலையில் பாடியிருந்தார். அவருடைய அந்த குரல் அது ரொம்ப எனக்கு ப்ரொஃபஷ்னல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது, ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார். அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே திடீர்னு ஒரு பாஸ் விடுவார். அந்த கேள்வி கொக்கியில்னும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பார் அவர். இந்த படத்துலையும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதில் நம்ம எதை ரசிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போகிறோன்ட்டு ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு. இது ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதில் முழுக்க படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு எல்லாரோட இதழ்கள்லேயும் இருக்கும். அதுக்கு மூலமாக போகும்போது அவங்களோட வலியை சொல்கிறாரு. அந்த சிரிப்போடு அவங்களோட வலியை நம்ம பார்க்குறோம், அவங்களோட நிலையை பார்க்குறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனாக இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட ஒரு உதவ முடிஞ்சுது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்குது. என்னோட 1000வது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் படத்தோட பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தில் பாடின பாடகர்கள் எல்லாரும், மிஷ்கின் சார் உட்பட அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. வணக்கம்.